சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பரபரப்பும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா, முத்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க. இப்போ அங்கே பிரச்சனை ஏற்படுச்சு. நீ தானே ஆளை விட்டு எல்லாரும் அடைக்க வச்சிருக்க, 2 3 பேர் சீரியஸாக இருக்காங்க தெரியும் அவனுக்கு அப்படி சொல்லி முத்துவை திட்டுறாங்க. நான் எதுவுமே செய்யலையே சொல்கிறாங்க. விஜயா ஆமாம் ஆமாம் இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வாயை மூடு விஜயா, எல்லா அம்மாவும் தன் பிள்ளை செயல தான் சொல்லுவாங்க. நீ ஒருத்தந்தான் முத்து அப்படி பேசுகிற, வாயை மூடி. சரி விடுங்கப்பா, அம்மா பேசட்டும். அம்மா என்ன பேசுறது என்ன புதுசா அப்படின்னு முத்து சொல்கிறாரு, வேதனையோடு சொல்கிறாரு. உடனே அந்த முத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடறாங்க. உடனே மீனா சார் சார் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. உடனே பிடிச்சிட்டு போயிடறாங்க. அங்கே போன உடனே அங்கே அருண் இருக்காரு. ஐயோ இவர் பாவம், இவர் டிரைவரு, இவரோட ஒய்ஃப் என்னோட உறவுக்காரங்க தான், ஒய்ஃப் பூக்காரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் பெரிய சாதாரணவங்க, இவரும் சாதாரண போலீஸ் தான், நான் சாதாரண டிரைவர் தான், பெரிய சாதாரணம். நான் நேர்மை, நான் எந்த தப்பும் செய்யலை, நான் ஜெயிலுக்குள்ளே எப்படி வந்தேனோ அதுமாதிரி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே முத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வர இன்ஸ்பெக்டர் என்ன மறுபடியும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா கேட்குறாரு. இல்லை சார், இவனெல்லாம் போய் உறவுக்காரன்னு சொல்கிறேன் பாரு, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது சார். இவனு இன்னும் 5 வருஷம் உள்ளே போட்டு வைங்க, அப்போ தான் அவன் புத்தி வரும், இவன் கண்டிப்பாக செஞ்சுருப்பான் அப்படி சொல்லி அருண் சிரிச்சிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா அழுதுகிட்டே சீதா வீட்டுக்கு வராங்க. நீ கவலை, அருண் இல்லையா கேட்குறாரு. அருண் இல்லையே கேட்குறாரு. அருண்கிட்ட சொல்லி எப்படியாங்க உள்ளே எடுக்கணும். அது சமயம் அருண் வந்துடுறாரு. அருண்கிட்ட சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நான் அப்படியா சரி அப்படி சொல்கிறாரு. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வெளில எடுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ 2 3 பேர் அடிச்சேன்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஆனால் அப்புறம் உள்ளே தூக்கி வச்சுருவாங்க, வெளியிலே விடமாட்டாங்கங்கிற பயமுறுத்தி விடுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா பயந்து போய் அழுறாங்க. நீ கவலைப்படாதக்கா, அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படி சீதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. அவங்க அழுதுகிட்டே சரி பார்த்தீங்கன்னா நேரம் போலீஸ் நேரம் தனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க. சார் எப்படியா நான் உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறேன், சரிம்மா நான் எஃப்ஐஆர் போடாமல் சொல்கிறேன்னு சொல்லி உடனே கால் பண்ணி சொல்கிறேன். எஃப்ஐஆர் போடாதீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார் அப்படி சொல்லிடுறாங்க. நேரம் பார்த்தீங்கன்னா தீபக் ரதியை கூட்டு கேட்குறாங்க, என்ன நடந்து என்ன எனக்கு தெரியல, சொல்ல முடியுமா கேட்குறாரு. அக்கா என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சிட்டி உடனே தீபக் சொல்கிறார், வாசை பார்க்க வரும்போது சிட்டி வேலையெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு ஒருத்தன் பேசுனதை நான் கேட்டேன் அப்படி சொல்கிறாரு. ஓ அப்படியா, எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு யார் சொல்கிறா அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. உடனே சிட்டியை போய் நேராக ஆட்களை ஃபுல்லாக கூப்பிட்டு வராங்க. ஓ உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டி ஆட்களை போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கி முடிச்சிடறாங்க. நாளைக்கு ஆட்களை அடித்த உடனே அவர்கள் அடி தாங்காமல் ஒருத்தர் சொல்லிடுறாரு, ஆமாம் ரோகிணின்னு ஒருத்தவங்க, அவங்க தான் இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போனார், நீங்கள் அடிங்கன்னு, அதனால தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரம் நாளைக்கு பார்த்தா ரோகிணி மீனா கத்துறாங்க. ரோகிணி வெளில வராங்க. அவங்கள போலீஸ் நீ தான் ஆட்கள் சொல்லி அடிக்க சொன்னியாமே சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் விஜயாவுக்கு ரோகிணியோட உண்மையான தெரியுது. இப்போ ரோகிணி ஜெயிலுக்கு போனதால இப்போ நிறைய உண்மைகள் தெரிய போகுது. உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிற, அங்கே போனது தான் அவரோட உண்மையான பேர், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இப்படி படிப்படியாக அவள் உண்மை எல்லாமே வெளிவர போகுது. ஏன்னா போலீஸில் போய் பொய் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளில வந்ததுக்கப்புறம் விஜயா என்ன பண்ண போகிறாங்க, மனோஜ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ பரபரப்பாக விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.